தேரிக்காடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் சிகப்பு மண் வந்து மேடு மாதிரி மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஏக்கர். இந்த மண் எப்படி உருவாச்சுங்கிறது யாருக்குமே இது வரைக்கும் ஐடியா இல்லை. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மர்ம தேசம் அப்படின்னு சொல்லப்படுற தேரிக்காட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அந்த தேரிக்காடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கட்ட காலைல 7 மணி ஆகுது. நம்ம பையன் 6000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போ வரைக்கும் காலையில் 7 மணிக்கே வெயில் அடிக்குது பாருங்கள். தேரிக்காடு, அதாவது நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ஷூட் பண்ண இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் நேராக. சரி, தேரிக்காடு உங்கள் ஊரில் தான் இருக்குது. நீ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, இவ்வளோ நாள் போடாமல் எதுக்கு இத்தனை நாள் கழித்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து தேரிக்காடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ஒரு நல்ல கிளைமேட் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். அதாவது அந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும் போது தேரிக்காடு இன்னுமே நல்லா சூப்பு கலரில் அழகாக தெரியும். அந்த கிளைமேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சிச்சு. அதாவது மழை பெய்யறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மழை பெய்யாது. எப்போ மழை பெய்யுதோ அப்போ நான் ஃபுல் பிஸி ஆயிடுவேன். நம்மளால் விளாக் பண்ண முடியாது. அதாவது வண்டி எடுத்து வெளியவே வர முடியாது. இங்கே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம். அதுதான் நம்ம டிசைன் விலை சுற்றி இருக்கிற தேரிக்காட்டிலே அதுதான் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சொல்லுவாங்க, சிவப்பு மண் தேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அங்கே 2வது போவோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு சில இடங்களை பார்ப்போம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேரிக்காடு மர்ம தேசம்னு சொல்கிறாங்க. அந்த மர்ம தேசத்தில் என்னென்ன காமனாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ரோடு எனக்கு பெருசாக ரொம்ப பிடிச்ச ரோடு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் போகிறதுக்கு மேக்ஸிமம் இந்த ரோடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும் ரோடு. தேரிக்காடு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் செம்மண் தான் இருக்கும். இந்த செம்மண் வந்து நம்ம எந்த இடமும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். அதுவும் நம்ம ஊர் திசைன் விலை சுற்றி சாத்தாங்குளத்தில் ஆரம்பித்து இங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஃபுல்லாகவே தேரிக்காடு செம்மண் கலரில் தான் இருக்கும். இந்த இடத்த தான் நம்ம வந்து தேரிக்காடு அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் செம்மண் கலர் தான். நம்ம பையனை பார்த்தீங்க, நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியே அதே கலரில் எடுத்து வாங்கி வச்சுருக்கிறேன். சிவப்பு கலரு ஃபுல்லாக செம்மண். நம்ம பைக் வந்து சிவப்பு கலர் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஏரியா இங்கேருந்து எல்லாமே ஃபுல்லாக செம்மண் ஏரியா தான். ரீசெண்டாக அங்கே ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு. என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நதிநீர் சேகரிப்பு திட்டம்னு சொல்லுவாங்களா, அதாவது மணிமுத்தாறு டேம்லேருந்து எக்ஸஸாக போகிற தண்ணி நேராக கடலில் போய் சேராமல் அதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அங்கேருந்து ஒரு கால்வாய் தோண்டிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதோட வேலை தான் நடந்துகிட்ருக்குது. முன்னாடி இந்த இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் அப்படியே அந்த மணல் மேடு ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து இப்போ ஃபுல்லாக குழி தோண்டி போட்டதுனால அப்படி தெரியல. இந்த நதிநீர் சேகரிப்பு திட்டம் வந்து இந்த கால்வாய் எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க, மணிமுத்தாறு டேம்லேருந்து ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்டேன். வேறு எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரில. அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே தோண்டிட்டு வந்து ஃபுல்லாக இப்படி போயிட்டு எப்படியோ சுற்றி கொண்டு போய் பெரிய தருவை அப்படிங்கிற ஒரு குளத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதுதான் இந்த திட்டத்தோட பிளான். ஆனால் இந்த இடத்துலையும் பாறை இருக்குதுன்னு சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. சுண்ணாம்பு பாறை அதில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தேரிக்காட்டு இந்த செம்மண்ணில் வந்து அவ்வளோ மினரல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முன்னாடி இந்த மண்ணெலாம் அள்ளிட்டு வெளியே கொண்டு போவாங்க. ஃபுல்லாகவே எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் மண். எவ்வளோ மழை பெஞ்சு ஈரமாக இருந்தாலும் பார்க்க கட்டியாக தெரியும். ஆனால் வந்து கையில் எடுத்திங்கன்னா அவ்வளோதான். இதுதான் இந்த தேரிக்காட்டோட இது செம்மண். ஃபுல்லாக தமிழ்நாட்டோட பாலைவனம்னு சொல்கிற இடம் இந்த இடம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் நாங்கள் கொல்லாமரம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தேரிக்காட்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய மர வகைகளில் இதுவும் ஒன்று. கொல்லாமரம் அப்படின்னு சொன்னால்
எப்படி சொல்ல, இது இந்த கேஷ்யூ ஃப்ரூட்னு சொல்லுவாங்களா, அதாவது முந்திரி மரம். பார்த்தீங்கன்னா கேஷ்யூ ஃப்ரூட்டோட ஃபஸ்ட்டு பூ இப்படி தான் இருக்கும். இங்கேருந்து அப்படியே நம்ம காய் வந்து இப்படி தான் வரும். அதான் எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் அப்படின்னா விதை ஃபஸ்ட்டு வந்துடும், அதுக்கப்புறம் தான் வந்து காய் வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு விதை தான் வெளியே இருக்குது, அதுக்கப்புறம் தான் காய் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மரத்தில் பழம் அதிகமாக இல்லை. நம்ம பழம் ஏதாவது இருக்கிற மாதிரி இடத்த நம்ம போய் பார்ப்போம். ஸோ அந்த மரம் அங்கே நான் சண்டே வந்திருக்கும்போது அந்த சைடு நாங்கள் நிறைய பழங்கள் பறித்தோம். ஸோ அந்த இடத்துக்கு போவோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திசையின் வழியில் எம்எல் தேரி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்கிறோம். எம்எல் தேரியில் ஃபுல்லாகவே இப்போது இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்த அதிகமாக முன்னாடி நான் பார்த்த மாதிரி இப்போ நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இப்போ ஃபுல்லாகவே வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக மண் தோண்டிலாம் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி இந்த இதில் சைடில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொல்லா மரங்கள் வரிசையாக நின்றுச்சு, எல்லா பக்கமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன் விட்டு தான் வச்சு இருக்குது. வேணால் ஃபுல்லாகவே தோண்டி போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மரம் வந்து ஃபுல்லாகவே முங்குற கண்டிஷனில் இருக்குது. மண் என்ன தான் ஈரமாக இருந்தால் பார்க்க இப்படி இருந்தாலும், ஆனால் பாருங்க எவ்வளோ இதாக கை உள்ளே போய் பாருங்கள், மண் சும்மா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் ஒரு பழம் கிடக்குது, அப்படி இதில் ஒரு பழம் கிடக்குது. பழம் பக்கத்தில் கையில் எட்டுற மாதிரி ஒரு இதுலேயும் இருந்த மாதிரி தெரியவில்லை. ஏன்னா வந்து அடிக்கடி இங்கே பழம் பறிக்கிறதுக்கு வருவாங்க. மேலே சூப்பரான ஒரு பழம் கிடக்குது, பறிச்சாச்சு. அதிகமாக எல்லாருமே இந்த பழத்தை பறிக்க வருவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழம் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த விதை இருக்கிற சைடு வந்து இந்த சுற்றி இருக்கிற இந்த இடத்துல மட்டும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பழத்தை எதுக்காக அதிகமாக பறிப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், எனக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பொருளுக்காக மட்டும்தான். முந்திரி பருப்போட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக தான் இதை பறிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பழத்தில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. இந்த கொல்லாம்பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கணும்னா ரொம்ப தோத்து கிடக்கும். அதாவது எப்படின்னா இந்த வாழைக்காவை பச்சையாக தின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பழுக்கிறதுக்கு முன்னாடி காயாகவே சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் இந்த கொல்லாம்பழத்தோட டேஸ்ட்டு. ஆனால் வந்து இந்த விதை இருக்கிற சைடு வந்து செம இனிப்பாக இருக்கும். இந்த கொல்லா மரம் தான் இங்கே தேரிக்காட்டில் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு காமனான ட்ரீ. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இடத்துக்கு போவோம். இப்போ இன்னொரு செடி ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், இந்த செடியோட பேர் வந்து விராலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். விராலி செடி, அதாவது தமிழ் பேர் வந்து விராலி செடி தான். இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம தேரிக்காட்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு செடி வகையில் இதுவும் ஒன்று. இந்த செடியோட தன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ இலையை பிடிச்சி கசக்குனாலும் என்ன தான் பண்ணாலும் இதில் வந்து ஒரு சொட்டு சாறு கூட வராது. இந்த விராலி செடி வந்து சாரில்லா செடி வகையில் ஒன்று. தேரிக்காட்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய செடி இனங்களில் இதுவும் ஒன்று. ஸோ நம்ம அடுத்து சொல்லிகிட்டு இருந்த மரம் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான். அதாவது எப்படின்னா இந்த மரம் வந்து இந்த நம்ம தேரிக்காட்டை சுற்றி இருக்கிற எல்லா பக்கத்துலையும் அதிகமாக பார்க்கலாம். இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் எனக்கு சரியாக தெரியல. இதை நாங்கள் வந்து மான்காது அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளை கலரில் மான்காது மாதிரி அழகாக ஊசியாக இருக்கும். இதுவும் அதிகமாக வெப்பமண்டல காடுகள்லாம் அதிகமாக வாழக்கூடியது. இது வந்து தண்ணி நிறையாவே குடிக்கும். இது வந்து யூக்கலிப்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தோட வகையை சேர்ந்தது. தண்ணி அதிகமாக குடிக்கும். தேரிக்காட்டில் எங்கடா தண்ணி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தேரிக்காடு தான் இருக்கிறதுலே தண்ணி சேகரிப்பு அதிகமாக இருக்கிற ஒரு இடம். அதாவது அப்படின்னா மழை எவ்வளோ பெஞ்சாலும் அது வந்து அப்படியே பூமியில் தான் போய் சேரும். ஏன்னா வடிகால் அப்படியே வடிஞ்சு உள்ளே போயிடும், எங்கேயுமே தேங்கி நிற்காது. தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே. ஸோ அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக தான் பயவுள்ள இங்கே வளர்ந்துருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனைமரம். சவுத் தமிழ்நாடுன்னு சொன்னாலே அதிகபட்சம் சொல்கிறது வந்து பனை தொழிலை வச்சு தான் சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக பணத்தொழில் செய்யக்கூடிய இடம் தான் இது. தெரியும் ஃபுல்லாகவே மான்காது மரம் தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க, மான்காது கொச்சன்னு வளர்ந்துருக்கு எல்லா இடத்துலையும். ஆனால் எதுக்காக வளர்ந்துருக்குன்னு தான் தெரியல, அவ்வளோ மரம் இருக்குது.
அவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம்லாம் பாருங்கள், அவ்வளோ மரம் இருக்குது. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது நமக்கு என்னமோ ஏதோ ஒரு நடு காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஃபுல்லாக அந்த மரம் தான். வேறு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோடு. அதுவும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா செம்மண் வந்து அப்படியே ஃபுல் ரெட் கலரில் தெரியும். அதுக்கப்புறம் இந்த மரத்தெல்லாம் அப்படியே அந்த ஒரு வெட் கிளைமேட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ நான் சொன்ன இடம் இதுதான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ரோட்ஸ் வந்து அந்நியமனாக இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு சில இடங்களில் மேடு வரும், ஒரு சில இடங்களில் பள்ளம் வரும். அந்த மாதிரி ஏரியாவை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதுதான் நான் சொன்ன தேரிக்காட்டோட அந்த ஒரு அழகான இடம். இந்த ஊரை தாண்டதுக்கப்புறம் அதில் வெளியே போனால் உள்ளே போகிறதுக்கு ஒரு பாதை ஒன்று கிடைக்கும். ஆனால் பைக் உள்ளே கொண்டு போக முடியாது. ஏன்னா இங்கேருந்தே மணல் ஸ்டார்ட் ஆயிரும். ஆக்சுவலாக இங்கே இந்த இதில் ஒரு பாதை ஒன்று வரும், அது உள்ளே போகிறதுக்கு. ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி இந்த பக்கம்லாம் தேரிக்காடு அதிகமாக பார்க்க முடியாது தம்பி, ஒவ்வொரு போகிற சைட்டில் அதிகமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருக்கு நான் வந்து இன்னொரு நாள் போகும்போது கண்டிப்பாக காட்டுறேன். இந்த இருக்க சரி, வண்டி இதில் பார்க் பண்ணிட்டு போவோம். வண்டி கொஞ்சம் ஓரமாக விடணும். வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பயங்கரமாக. டைம் 8:30 ஆகுது. காலையில் 8:30 சரியான வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் தேரிக்காடு. அதான் எப்படின்னா நம்ம ஊர் திசைநிலை பக்கத்தில் இருக்கிற சிகப்பு மண் தேரி இதுதான். அதாவது கூகுள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு வியூ பாயிண்ட் காட்டும். அது இந்த வியூ பாயிண்ட் தான் சிகப்பு மண் தேரி. அதில் தூரத்தில் மணல் மேடு தெரியுது, உங்களுக்கு தெரியும் நினைக்காது. அந்த கால்வாய் தோண்டிட்டு வந்துட்டு இருக்கிற இடம் நினைக்கிறேன். இவ்வளோ உயரமாக இருக்குது அங்கேருந்து. இந்த தேரிக்காடு இது எந்த சைடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், அதுவும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. டிஸ்ட்ரிக்டில் திசைநிலை, அதாவது நம்ம ஊரில் ஸ்டார்ட் ஆகி திருச்செந்தூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஏக்கர். இந்த மண் எப்படி உருவாச்சுங்கிறது யாருக்குமே இது வரைக்கும் ஐடியா இல்லை. இந்த தேரிக்காட்டில் உள்ள தண்ணி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ டேஸ்ட்னா கிட்டத்தட்ட மினரல் வாட்டர் மாதிரியே இருக்கும்னா பார்த்துக்கிங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்தீங்கன்னா தேரிக்காடு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நேராக இந்த ஒரு 2 ஏரியா லொக்கேஷனை காட்டும். ஒன்று வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் அதாவது திசையன்வெளியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் 12,000 ஏக்கர் பரவி இருந்தாலும் 2 பிளேஸில் வந்து அதிகமாக குவிஞ்சிருக்கும். அதில் ஒரு இடம் வந்து நம்மளோட திசைநிலை இந்த சரௌண்டிங் ஏரியா, அதாவது எப்படின்னா இந்த சிகப்பு மண் தேரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குதிராமொழி தேரி. அது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோ வந்து இது அதாவது மர்ம தேசம் தேரிக்காடில் ஃபஸ்ட்டு எபிசோடு. அடுத்த எபிசோடு நம்ம வந்து குதிராமொழி தேரிக்கு தான் போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அங்கே எப்படி இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடம் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லிவின். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.